மார்க்கெட்ல திருக்க மீன் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணை மூடி வாங்கிடுங்க. மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த திருக்க மீன்ல தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. படுத்த படுக்கையா கிடக்கிறவங்க கூட எந்திச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பாத்திரம் நல்லா காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு, வெந்தயம், சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கை நிறைய பூண்டு, ஒரு கொப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதக்கி இந்த கலருக்கு மாறி வரணும். இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுதான் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திருக்க மீன். இப்போ 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கொதிக்குமா? கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க திருக்க மீனை அலேக்கா அதில் தூக்கி போடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். மீன் வேகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு, 20 பல்லு தேங்காய் நல்லா தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ மீன் ஒரு ஸ்டேஜில் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே பரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு திக்காலாம் இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்போ 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான திருக்க மீன் தண்ணி குழம்பு ரெடி. இதை உடம்புக்கு முடியாதவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். இந்த தண்ணி குழம்பு உங்கள் வீட்டு கிரானிஸுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோங்க வின்னர்ஸ். சுக்கு சுக்கு சூ.